என் புருஷனை என்னால பார்க்க முடியல. அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க மூஞ்சிய வச்சு பார்க்கணும். அரசாங்கம்னா என் புருஷனை எனக்கு எப்படியாச்சும் எடுத்து காட்டணும். எல்லாரும் என் புருஷனை தேடுற பின்ன தீவிரமாங்க. என் புள்ள அப்பா அப்பான்னு சொன்னது நான் எங்க போவேன்? என் புருஷன் பாடி எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு தாருங்க. இவர் யாரு? அவங்க செவ்வாய்க்கிழமை தொழிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. வெள்ளிக்கிழமை நைட்டு தான் கரை வருவாங்க. காலையில செய்தி வருது அவங்க இறந்துட்டாங்கன்ட்டு. நான் என் பிள்ளைய வச்சுட்டு என்ன பண்ணுவேன்? அவங்க இருந்தாலும் எனக்கு சமாளிக்க முடியாது. அரசாங்கம் தான் எனக்கு என் குடும்பத்துக்கு ஏதோ உதவி செய்யணும். என் புருஷன் பாடி கூட கிடைக்கல. நான் அவங்கள பார்க்கணும். எனக்கு என் பிள்ளை கேக்குது, அப்பா எப்பமா வருவாங்கன்னு. ஹெலிகாப்டர்ல தேடி போனாங்களா, அப்பா எங்க கேக்குது. நான் என்ன சொல்லணும் தெரியல எனக்கு. அரசாங்கம் தான் எனக்கு என் பிள்ளைக்கு ஏதோ பாதுன்னு சொல்லணும். எனக்கு அரசாங்கம் வேலை வந்து என் பிள்ளைய நான் லாஸ்ட் வரைக்கும் படிக்க வச்சு என் பிள்ளைய நான் பார்க்கணும். அவங்க இருந்தாலும் எனக்கு சமாளிக்க முடியாது. அவங்க இல்லாம நான் எப்படி என் பிள்ளைய என்னையும் நான் பார்ப்பேன்? எனக்கு எப்படியாச்சும் அரசாங்கம் உதவி செய்யணும். அது நீங்க தான் ஒத்துழைக்கணும். எல்லாம் எங்களுக்கு அனுப்பியாசம் உள்ள ஒவ்வொன்றும் அப்பாவை கேக்குது. எனக்கு என்ன சொன்னே தெரியல. என் வீட்டுக்கார் சரத்குமார். அவங்க வளர்ச்சாதான் எங்க குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே. எங்க மாமா முடியாதவங்க, எங்க அப்பாவும் முடியாத ஊனமுற்றவங்க தான். இனிமே என் பிள்ளைகளை நான் தான் பார்க்கணும். எங்க குடும்பத்தையே நான் தான் எடுத்து பார்க்கணும். என் வீட்டுக்காரு செவ்வாய்க்கிழமை கடலுக்கு போனவங்க. சனிக்கிழமை தவறி தெரியாம விழுந்துட்டாங்க. அவங்கள மீட்டு கொடுத்துட்டாங்க. அந்த டைசன் அண்ணன் எங்களுக்கு மீட்டு தரணும். ரொம்ப கஷ்டம். என் பிள்ளைகளை நம்ம பார்க்கணும். அது அவங்களும் எங்களுக்கு, அவங்களும் முடியாதவங்க. அவங்களால தொழிலுக்கு போக முடியாது. அதனால எனக்கு அரசாங்கம் எனக்கு ஒரு அரசு வேலை வாங்கி தரணும். என் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும். அதுகளை அப்பா இல்லாத குறையில நான் வளர்க்கணும். என் குடும்பத்துல எங்க மாமனாரும் முடியாதவங்க, எங்க அப்பாவும் காலு ஊனமுற்றவங்க தான். அவங்களால என்னைய பார்க்க முடியாது. நான் வளர்த்தாதான் என் பிள்ளைகள பார்க்கலாம். அதனால எனக்கு அரசு ஏதாவது உதவிப்படுறதா எனக்கு ஒரு அரசு வேலை, என் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும். அதுக பிற்காலத்துக்கு நான் அதுகளை நல்லபடியா நான் படிக்க வச்சு அதுகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணும். என் வீட்டுக்கார் இருந்தாதான் எங்களுக்கு இது. எங்க அப்பா எனக்கு 2 பேரு. ஒருத்தர் 3வது படிக்கிறான், ஒருத்தருக்கு 5 வயசு. இறந்து போன 2 மீனவர் சரத்குமார், டைசன் இறந்துருக்காங்க. உங்க குடும்பத்தாருக்கு நாங்க கோரிக்கை என்ன வச்சிருக்கோம்னா, அரசாங்கத்தின் மூலமா 20 லட்சம் ரூபா அவங்க குடும்பத்துக்கு நிதி கொடுக்கறதுக்கும், இந்த 2 பெண்களுக்கும் அரசு வேலை கொடுக்கறதுக்கும் கலெக்டர் ஒரு மறியல் பண்ணும்போது அவங்க பரிந்துரை பண்ண சொன்னாங்க. நாங்க நேரடியாக கலெக்டர் நீங்க வாங்க உங்களை பண்ணி கொடுக்க வச்சுருங்க. அது சம்பந்தமா இப்போ கலெக்டர்கிட்ட கோரிக்கை வைக்கிறதா நாங்க நேரடியா பார்க்க போறோம். இப்ப என்னன்னா, அந்த டைசன்ங்கிற தம்பியை தேடுறதுக்கு இன்னும் தீவிரப்படுத்த சொல்லி அது மூலமா நாங்க கோரிக்கை வச்சிருக்கோம். நேற்று வந்திருக்க ஆர்டிஓ அவங்க தீவிரப்படுத்துறோம்னு சொன்னாங்க. வாய் மூலமா இல்லாம அது அரசு உரிய நடவடிக்கை எடுத்து துரிதமா போர்க்கால அடிப்படையில கொண்டு வரணுங்கிறதா டைசன் தம்பியோட மீட்டெடுக்கணும். இந்த குடும்பத்தோட வாழ்வாதாரத்துக்கு வழிகாட்டணுங்கிறது தான். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.